பரந்தூர் இல்லை என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. இதை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவா நான் பாக்குறேன். ஏறக்குறைய அதாவது திமுக காரங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை நீங்க அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அது ரொம்ப பயங்கரம். உண்மைதான், விளைநிலங்கள் பிரச்சனை தான் ஆகுது, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதற்கான தீர்வை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஏற்கனவே 90% நிலத்தை கையகப்படுத்தி பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. பரந்தூர் வருதுன்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் வந்துருச்சு. இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, கம்பைன்ட் ஸ்கீம். அங்கேயும் கமிட் ஆயிடுச்சு, இங்கேயும் கமிட் ஆயிடுச்சு. இப்ப இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப அபாயம், தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அபாயம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அபாயம். பார்டர்லயே சந்திரபாபு நாயுடு அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்லாம் இன்னைக்கு சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பாரு. அண்டை மாநிலத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு கவலையால நான் சொல்றேன். எப்படி பரந்தூர் அண்டமானத்துக்கு போகக்கூடாதுன்ற கவலையில சொல்றேனோ, ஏன் சத்தியமா சொல்றேன். இதுல மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விஜய் அவர்களுக்கு கோரிக்கையா வச்சுக்கிறேன், மறுபரிசீலனை செய்யுங்கள். சேலம் விவசாயிகளுக்கு ஒரு நீதி கிடைத்தது போல பரந்தூரிலும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இது எனக்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும் மற்றவங்கெல்லாம் இப்ப நீங்க சொல்றத பார்த்து தமிழக மக்கள் சந்தோஷப்பட்டா அது வேற, நீங்க சொல்றத பார்த்து எதிர்கட்சிகள் சந்தோஷம்